ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது ஒன்றிய அரசு. 1955ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் மருந்துகள், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், உரங்கள், பெட்ரோலிய பொருட்கள், பருத்தி நூலிழைகள், சணல் மற்றும் சணல்சார் பொருட்கள், உணவு பயிர் விதைகள், பழம் மற்றும் காய்கறி விதைகள், பருத்தி விதைகள் உள்ளிட்டவை அத்தியாவசிய பொருட்களாக வரையறுக்கப்பட்டன. இந்த சட்டத்தின் பிரிவு 3 மூலம் அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் ஆகியவற்றை ஒன்றிய அரசால் கட்டுப்படுத்த முடியும். இதன் மூலம் பதுக்கல், கள்ளச்சந்தையில் இப்பொருட்களை விற்பது, செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குவது ஆகியவற்றை தடுக்கும் வகையில் மாற்றங்களை செய்ய ஒன்றிய அரசுக்கு இப்பிரிவின் மூலம் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்களின் சந்தையில் குறையும் நேரத்தில் அதன் விலையை நிர்ணயிப்பது, பொருட்களை சேமித்து வைப்பதற்கான வரம்பை தீர்மானிக்கவும் ஒன்றிய அரசுக்கு இந்த சட்டத்தின் மூலம் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் பிரிவு 5 மூலம் மத்திய அரசு தனது அதிகாரங்களை மாநில அரசுகளுக்கும் அல்லது அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கும் வழங்க முடியும். இதனால் உள்ளூர் நிர்வாகங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வது, தேவையான கட்டுப்பாடுகளை விதிப்பது ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இவ்விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது பிரிவு 3 கீழ் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கலாம். 2020இல் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி தானியங்கள், பருப்புகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், எண்ணெய் வித்துகள் மற்றும் சமையல் எண்ணெய்கள் ஆகியவை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. இருப்பினும் போர், பஞ்சம், அசாதாரண சூழ்நிலை ஆகிய காலங்களில் இந்த பொருட்களையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தலாம்.